2024 ஜனவரியில் தான் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணியிருந்தோம். நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை எவ்ரி மந்த் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட 2024 அப்படின்றது எண்டு வந்து ஆயிடுச்சு. இந்த 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்ரி மந்த் கன்சிஸ்டன்ஸியாக என்ன பண்ணியிருக்கேன்னா ₹1000 அப்படின்றத என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதையும் அந்த 1000 நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டைவர்சிஃபை பண்ணியிருந்தோம். ஒரே ஃபண்டில் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருந்தோம்னா அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தோம். அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட், ஸ்மால் கேப், மிட் கேப், அடுத்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா ஃபண்ட்ஸில் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் அந்த ஒவ்வொரு ஃபண்ட்ஸில் இருந்தும் நமக்கு எந்த அளவு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் வந்து பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஒன்னில் தான் நான் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து க்ரியேட் பண்ணி பண்ணுறேன். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு போனோம் அப்படின்னா ஓப்பன் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ₹4,999 அதாவது 5,000 நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதனுடைய கரண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ₹5,270 பார்த்திங்கன்னா இதனுடைய கரண்ட் வேல்யூவாக இருக்குது. ஓவராலாக நம்ம ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ₹271 என்ன இருக்குன்னா அதாவது ₹217 நமக்கான ரிட்டர்னாக வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 4.35% என்ன இருக்குன்னா நம்ம இண்டெக்ஸில் பொறுத்தளவு நமக்கான ரிட்டர்ன் வந்து வந்திருக்கு. இதை பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்து போயிருக்கு. ஆஃப்டர் நீங்கள் இது அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் டவுன் ஆயிடுச்சுன்னு தெரியும். கிட்டத்தட்ட 10% மேலே டவுன் ஆச்சு. இப்போ தான் ரெக்கவர் வந்து ஆகுது. ஸோ அடுத்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ஸியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், Jan 8 நம்ம இந்த இதை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணோம். ஸோ கன்சிஸ்டன்ஸியாக இப்போ வரைக்கும் 4th டிசம்பர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்மளுடைய இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDFCயோடைய ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ இது நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ₹2,800 நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். இதனுடைய கரண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ₹3,199. ஓவராலாக நமக்கு ரிட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹400 வந்திருக்கு. அதை பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 14.26% என்ன ஆயிருக்குன்னா நமக்கான ரிட்டர்னாக மட்டும் நமக்கு இந்த ஒரு ஃபண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு இதுவுமே கம்பேர் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டுக்கும் நிஃப்டியோட ஸ்மால் கேப்போட 250 அந்த இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு 20% என்ன இருக்குன்னா நமக்கு அதிகமாகவே கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து கீழே டிரான்சாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவம்பர்லேயே நம்ம வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட நவம்பர் 2023 ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை கன்சிஸ்டன்ஸியாக இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டிசம்பர் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகோ இந்தியா ஸ்மால் கேப். ஸோ இது வந்து நம்ம வந்து ₹2,000 நம்மகிட்ட இருந்துச்சு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைமாக நம்மகிட்ட எப்பப்போலாம் மணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கிரியேட் பண்ண ஒரு ஃபண்டு தான் இது வந்து. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக ₹2,000 அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். இதோட கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ₹2,343 நமக்கான ரிட்டனாக வந்து கிடச்சிருக்கு. அதாவது ஓவராலாக பார்த்திங்கன்னா 17.16% என்ன இருக்குன்னா நமக்கு ரிட்டனாக வந்து கிடச்சிருக்கு. அது கீழே பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டுக்கும் நிஃப்டி ஸ்மால் கேப்புக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டேட்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டு நல்லாவே என்ன இருக்குன்னா நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது ஒன் டைம் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஜூனில் நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா HDFCயோடைய மிட் கேப் ஃபண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ₹1,500 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். இதனுடைய கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1,752. இதனுடைய ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ₹252 என்ன இருக்குன்னா நமக்கு ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. அதாவது பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 60.85% என்ன ஆயிருக்குன்னா நமக்கு ரிட்டனாக மட்டும் இந்த ஒரு ஃபண்டிலேருந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்து இந்த ஃபண்டையும் இதோடைய மிட் கேப் 150யோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.65% என்ன இருக்குன்னா நமக்கு அதிகமாகவே என்ன இருக்குன்னா இந்த ஒரு ஃபண்டு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்மால் கேப் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம நவம்பர் 2023 என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையும் நம்ம வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதில் டிரான்சாக்ஷனில் பார்த்திங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 15 நவம்பர் 2023 இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கன்சிஸ்டன்ஸியாக இந்த ஒரு ஃபண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டாடா நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் NFOவில் லான்ச் ஆகும்போது சரி NFOனா எப்படி இருக்கும் நியூ ஃபண்ட் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து
பண்ணேன். இந்த எவ்ரி மந்த் ஒரு 100 rupees அப்படின்றது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 800 அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ 840 rupees கரண்ட் வேல்யூ. ஓவராலாக எனக்கு ரிட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா 41 rupees வந்திருக்கு. அதாவது 5.25% அப்படின்றது என்ன ஆயிருக்குன்னா எனக்கு ஓவராலாக இந்த ஒரு ஃபண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபண்டை வந்து NFOவில் வந்தனால நான் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன்னா கன்சிஸ்டன்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு வந்து நம்ம வந்து ஏப்ரல் 20 அப்போ இருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா டிசம்பர் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா என்னுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 12,100 rupees. ஓவராலாக கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,430 rupees. அதாவது ஓவரால் எனக்கு ரிட்டர்ன் மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 1,313 rupees என்ன ஆயிருக்குன்னா எனக்கு ஓவராலாக ரிட்டர்னாக கிடச்சிருக்கு. பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 10.86% என்ன ஆயிருக்குன்னா எனக்கு ஓவராலாக ரிட்டர்னாக வந்து என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் இதிலேருந்து எனக்கு ஓவராலாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதுதான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டியோனா தான் தெரியும். ஸோ 1000 தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆக்சுவலாக நம்ம அந்த டின்னி சேஞ்ச் ஃபியூச்சர் ரிசல்ட் நம்ம ஃபினான்ஸ் மூலிமா நம்ம பார்த்துருந்தோம். நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த 1000 rupees தொடர்ந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அப்போது உங்களுக்கு புரியும். அதே சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம நிறையா ப்ராடக்ட் இருக்குதுன்னு நமக்கு வந்து தெரியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் டைரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, பாண்ட் இருக்குது, அந்த மாதிரி FD இருக்குது, RD இருக்குது, இந்த மாதிரி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்குது. அப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஒரு போர்ட்ஃபோலியோவில், அதாவது உங்களுடைய வெல்த் கிரியேஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ட்ஃபோலியோவில் மியூச்சுவல் ஃபண்டு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் வந்து பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் கூட ஒரு 3 to 5 years வந்து எந்த ஒரு ரிட்டர்ன் கொடுக்காம ஒரே லெவலில் போகிறதும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்க்குறோம். அதே சமயத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்காக ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அங்கே வந்து அவருடைய ஒர்க்கை போட்டு நமக்கான ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணி இயர்லி இந்த அளவு ரிட்டர்ன் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கான ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது நம்ம மணியோட க்ரோத் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொன்று இதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு லாங் டேர்ம் பர்பஸ்க்கு எனக்கு இந்த மாதிரி டேரக்ட் ஸ்டாக்கில் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு எவ்ரி இயர் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும், கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் அப்படின்னும் போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ கன்சிடர் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ அதை பற்றின நிறையா இது நம்ம வீடியோவிலே பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் 10 years ஆவரேஜாக எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, மிட் கேப் ஃபண்ட்ஸ் 10 years ஆவரேஜாக எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபண்டெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், அதுக்குன்னு சொல்லிட்டு மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், அது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப், இண்டெக்ஸ் ஃபண்ட், இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஃபண்ட்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு இதை வந்து கொடுத்து ஒவ்வொரு இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண என்னுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபண்டையும் நான் இந்த ஷேர் வந்து பண்ணியிருந்தேன். அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃபண்டு பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ அதையும் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணம் அப்படின்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ஒரு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டியும் தான். ஏன்னா நம்ம அதான் சொல்லுங்கள், காம்பவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது எவ்வளோ பெரிய இதாக வந்து நிற்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ அதை நீங்கள் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியராக வந்து புரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Bye.